வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். ஸோ குடல் கேன்சர் பேஷண்ட் எடுக்க வேண்டியது என்ன? இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதங்க குடல் கேன்சர் பேஷண்ட்க்கு. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு ஸ்டார்டிங்கை. எனக்கு தெரிஞ்சவொடனே நான் சரிப்படுத்திட்டேன். நான் எதுவும் ரொம்ப பெருசாக எதுவும் கொடுக்கல. நான் கொடுத்த ப்ராடக்டில் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன். அவரோட குடல் பிரச்சனைக்கு, குடல் கேன்சரோட ஸ்டார்டிங்கு ஆரம்பத்துலேயே நான் தெரிஞ்ச உடனே டாக்டர் செக் பண்ணி சொல்லணும், ரிசல்ட் வரணும். அதாவது டிஷ்யூ எடுத்து செக் பண்ணி அது ஒரு 6 மாதம் 7 மாதம் 1 வருஷம் ஆகணுன்னே அப்போ தான் மருந்து எடுப்பேன்னு நான் முடிவு பண்ணல. ஏன்னா அது முட்டாள்தனம்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ளார கேன்சர் வளர்ந்து அப்புறம் அவன் சொல்லுவான் உண்மையான கேன்சர் இப்போ குடல் வயிறு எடுன்னு சொல்லுவான். அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு நான் வெயிட் பண்ணலைங்க. ஏன்னா கடவுள் என் கண்ணை திறந்து விட்டார், என்னை காப்பாற்றிட்டார். ஸோ நான் காப்பாற்ற ரெடியாக ஆகிட்டேன் எல்லாத்தையும். அப்போ என் வீட்டுக்காருக்கு நான் அதை நிற்பேன்னு நினைக்கிறீங்க, அந்த தவறை நான் செய்யலை. ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டேன் தெரிஞ்சவொடனே. இன்றைக்கி என் வீட்டுக்கார் நல்லா இருக்கார். அதான் சொன்னேன், அற்புதம், நிறைய அற்புதம் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு தெரியல அதை பற்றி. இப்போ நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் அந்த அற்புதத்தை. என் வீட்டுக்காரோட குடலை சரி பாருங்க. நெக்ஸ்ட் பயோ தான் நம்ம குடலை சரிப்படுத்துது. ஸோ இது 1வது பிரெயின்றாங்க, இது 2வது பிரெயின்றாங்க. என்னத்துக்கு அப்படி சொல்கிறாங்க? நம்ம எப்போதுமே நம்ம வயிறு வலித்தாலும், நம்ம குடலில் பிரச்சனை வந்தாலும், நம்மளுக்கு வயிற்றால போனாலும், எது நடந்தாலும் த்ரெஸ் ஆகுறது நம்ம மூளை தான். நம்ம மூளைக்கு தாங்க தெரியும். நம்ம மூளை தாங்க எல்லாத்தையும் நம்மளுக்கு செய்கிறது, நம்மளுக்கு காட்டி கொடுக்கறது. இந்த மூளை இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? தெரியாது. ஸோ த்ரெஸ் ஆகுறது இந்த இடம். அப்போ இது த்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்பே கொலாப்ஸ் ஆகிரும். நம்ம உடம்பு ஃபங்க்ஷனு ஃபுல்லாக கொலாப்ஸாக இருக்கும். நம்மளுக்கு மூளை வேலை செய்யாது. ஏன்னா இங்கே வலி இருக்கிறப்ப இது சுத்தமாக ஆகிருச்சுன்னா இந்த இடம் கிளியராக இருக்கும். இந்த இடோட ஃபோக்கஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறாங்க நம்மளோட 2வது மூளைன்னு. ஆனால் இது 2வது மூளை கிடையாது. அது புரிகிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிய வைக்கணும். அதை தான் நான் இப்போ செய்கிறேன். ஸோ நம்ம குடல் பிரச்சனை, வயிற்றால் சாப்பிட முடியல, கக்கா போக மாட்டுது, டாய்லெட் போக முடியல, 4-5 நாளைக்கு ஒரு வாட்டி போகிறேன் அப்படின்னு வந்தால் இந்த இடம் நம்மளுக்கு வேலை செய்யாது. நம்ம மூளை நம்மளோட த்ரெஸ்லே இருப்போம். பாருங்க, இங்கே ஏற்கனவே போட்டாங்க பாருங்க. ஸோ எப்படி இருக்கும் நம்மளோட ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ இதை சரிப்படுத்தினீங்கன்னா நம்மளோட உடம்பு, அதாவது நம்ம குடல் சரியாயிடுச்சுன்னா இங்கே பாருங்கள், அடுத்து பெட்டர் மூட், இமோஷன் எல்லாமே சரியாயிரும். நம்மளுக்கு எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த நெக்ஸ்ட் பயோ எடுக்கணும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இருக்குது. ஸோ இது தான் போய் உங்கள் குடலை சுத்தப்படுத்த போகிறது. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு புலனம் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். நான் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் என் வீட்டுக்கார் என் ஹஸ்பண்டை நான் காப்பாற்றிட்டேனே. அப்போ எனக்கு தெரியும்ல என் ஹஸ்பண்டை நான் எப்படி காப்பாற்றினேன், குடல் கேன்சர் வரதுலேருந்து எப்படி குடல் பிரச்சனைலாம் காப்பாற்றினேன்னு எனக்கு தெரியும்ல. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏன் தயங்கி நிற்கிறீங்க? ஏன் பயப்படுறீங்க? புலனம் பண்ணுங்க. கோசம் 4 2 9 கோசம் 4 8 1 8 சாந்த நேரம் வாங்கலான்னு பேசுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருமே, உலகத்தில் உள்ள எல்லாருமே எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக இருக்கணும். இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.